ஹாய்! நிறைய பேருக்கு சமைக்கிறது எப்படி கஷ்டமோ, அதே மாதிரி ஒரு ஆளுக்கும் சமைக்கிறதும் கஷ்டம்தான். இப்போ நான் டெய்லி வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எனக்கும் என் பையனுக்கும் மட்டும் தான் செஞ்சுட்ருக்கேன். மார்னிங் மட்டும் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு கிளம்பிடுவாரு. லஞ்ச் வந்து ஆஃபீஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிறாரு. ஸோ இதில் காட்டின சாதம் தான் நான் எனக்கும் என் பையனுக்கும் சேர்த்து வச்சேன். மேக்ஸிமம் வந்து வெரைட்டி ரைஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் காரம் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் சாப்பிட மாட்டான். அதுக்கு இது வேணால் காரம் இருந்தால் கூட ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சு சாப்பிட்ருவாரு. காலையில் வச்ச சாம்பாரே மத்தியானத்துக்கும் சேர்த்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து வச்சாச்சு. காலையில் தோசைக்கு வச்சது. பொரியல் வந்துட்டு வாழைக்காய் பொரியல் அண்ட் கீரை பொரியல், ஒரு எக் வச்சு மீலை வந்து நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம். சேம் இதே மாதிரி எல்லா நாளும் இருக்குமானா டெய்லி சாம்பாரும் இருக்காது. பொரியல் வந்து 1ஓ 2ஓ வந்து வச்சுப்போம். டெய்லி சேஞ்ச் ஆகும். நான் பொரியலோடையே மேக்ஸிமம் வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுப்போம் எக் வச்சு. என் பையனும் நான் அதே மாதிரி தான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். காய் இருந்தால் அவன் சாப்பிட்ருவான் மேக்ஸிமம், காரம் இல்லாமல் இருந்தால். உங்கள் வீட்டில் எப்படி? ஹாப்பி லிவிங்.